சார் வணக்கம் சார். வணக்கம். தம்பி வந்து +2ல வந்து மேக்ஸு, பிசிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு. சொல்லுங்க. எல்பிசிசி எடுத்திருக்காரு. சொல்லுங்க. சேலத்துல இருந்து தம்பி வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காருங்க. சரிங்க. அவர் எந்த கோர்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அதான் ஏற்கனவே சொல்லிட்டாரு அவரு. நமக்கு முன்னாடி பஃபே மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு, எது வேணா எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. நீங்க முதல்ல வந்து டிஎன்இ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிட்டீங்களா? விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணிட்டீங்களா? சார் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு மட்டும் இப்போ வெயிட்டிங்ல இருக்குங்க சார். அதான் இப்போ ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்ணாம அது இன்னும் வாங்கலைங்க சார். அது முன்னாடியே அப்ளை பண்ணிக்கலாங்களா? இருங்க, இப்போ சாரை கேட்போம். நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் வந்து இப்போ அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பம் வாங்க பாருங்கள். ஏன்னா சேவா சென்டரில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டாக்குமெண்டேஷன் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் இதை விண்ணப்பம் வந்து உடனடியாக பண்ணுங்கள். ஏன்னா விண்ணப்பம் சீக்கிரம் பண்ணிங்கன்னா தான் அவங்க தரவரிசை பட்டியல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் விண்ணப்பம் செஞ்சாகணும். அந்த லாஸ்ட் டேட்டை மிஸ் பண்ணிடுறாங்க. அது பொறியியல் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நீங்கள் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிங்கிறதுனால நீங்கள் அக்ரிகல்ச்சருக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம், மற்ற துறைகளுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண எங்கெங்கே வாய்ப்புகள் இருக்கோ எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. அண்ட் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் நீங்கள் வந்து உடனடியாக விண்ணப்பம் வாங்கி எல்லாத்தையும் பண்ணுங்கள். வாங்கி அது நான் முதலே சொன்னதாங்க, திருப்பி சொல்கிறேன். வாங்கி அந்த குழந்தைக்கு இதெல்லாம் கிடைச்சதுன்னு ஒரு சந்தோஷத்தை கொடுங்க. சேர்க்கறது வேணாங்கிறத நீங்கள் அப்புறமேட்டு பாருங்கிறது என்னோட வேண்டுகோள். அடுத்ததாக இன்னொரு நேர் காத்திருக்கார். கடலூரிலிருந்து விஜய் காத்திருக்கார். வணக்கம் விஜய். வணக்கம் சார். வணக்கம் விஜய், சொல்லுங்க. சார் என்னோட தங்கச்சி வந்து பயோமேக்ஸ் எடுத்திருக்காங்க சார். சரிங்கப்பா. அவங்க வந்து 12th மார்க் வந்து 550. சரி. கட் ஆஃப் வந்து 198ங்க சார். ஓகே, வெரி குட். அதாவது வந்து பிசிக்ஸ்ல 98 சார், மேக்ஸ்ல வந்து 99. சரி. கெமிஸ்ட்ரியில 100ங்க சார். ஓகே, இப்போ முதல்ல வந்து உங்க தங்கச்சிக்கு ஒரு பாராட்டு சொல்லிடுங்க. நல்ல மதிப்பெண் வாங்கியிருக்காங்க, சிறந்த மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இப்போ உங்க கேள்வி என்ன? என்னங்க சார்? கேள்வி என்ன சார் அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்குமா சார்? அண்ணா யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாங்க சார். சரிப்பா. இது முதல்ல இந்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டி கோட்டால நீங்க எதுல வரீங்கப்பா? எம்பிசி சார். எம்பிசி வரீங்க. நிச்சயம் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது. நீங்கள் காலேஜ் ஆஃப் கிண்டியில் வந்து நான் அந்த கல்லூரியில் தான் படித்தேன். நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். மெயின் கேம்பஸில் நீங்கள் என்ன கிடைச்சாலும் படிக்கலாம். அண்டு கட் ஆஃப் வந்து நீங்கள் உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் இருக்குது. உங்கள் தங்கச்சிக்கு சார் சொன்ன மாதிரி மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வளோ கஷ்டத்துலேயும் நல்லா படிச்சிருக்காங்க குழந்தை வந்து. அண்ட் அவங்க நல்ல ஒரு கல்லூரியில் சேர்த்து விடுங்க. பிரான்ச்லாம் இது பண்ணாதீங்க. அது பார்த்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போகலாம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, எங்களோட பேட்ச் மட்டுமே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் 1990 பேட்ச் அண்டு நாலேஜ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு என்னோட கிளாஸ்மேட்ஸ் பேட்ச்மேட்ஸ் வச்சுருக்கோம். இந்த நாலேஜ் ஃபவுண்டேஷனில் நீங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள், மிக வசதியற்ற மாணவர்கள், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் இருந்தாலும் அதில் சர்டன் க்ரைட்டீரியா வச்சுருக்கோம். அது வழியாக வந்து நாங்கள் நிறைய மாணவர்கள் எடுத்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயே 4 வருஷம் நாங்களே ஸ்பான்சர் பண்ணி உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக படிக்க வைத்தரோம். லேப்டாப் எல்லாமே அவங்க டீம் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3.5 கோடி ரூபா ஃபண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 3 கோடி இன்வெஸ்ட் பண்ணி எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. எங்கள் பேட்சும் சில பேட்சஸ் இப்போ சேர்ந்துருக்காங்க. எங்களோட ஜூனியர் பேட்சஸ் எல்லாம் சேர்ந்துருக்காங்க. இது வந்து எங்கள் கல்லூரியில் பண்ணுறோம். இது மாதிரி நிறைய கல்லூரிகளில் வந்து பண்ணுறாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அப்ரோச் பண்ணிங்கன்னா, பணம் இல்லாத மாணவர்கள் நீங்கள் இந்த மாதிரி கல்லூரிகளில் சாய்ஸ் ஃபில்லிங் வேணால் நான் வந்து பண்ணித்தரேன். அது நீங்கள் அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியா அந்த கமிட்டியில் கேட்டுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா வீல் கேன் ஹெல்ப் யூ ஆன் உள்ள மெயின் ஸ்ட்ரீமில் வந்து பறதுக்கு நாங்கள் பண்ணித்தர முடியும். அது வசதியற்ற மாணவர்கள், அதில் நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. அம்மா இல்லாமல், அப்பா இல்லாமல், அதாவது யார் இதை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா, யாரெல்லாம் அந்த காலத்தில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு போனாங்களோ, அமெரிக்காவில் இன்றைக்கி நல்ல செட்டில் இருக்காங்களோ, அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறாங்க. அதனால் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மாணவர்கள் யாராவது விருப்பப்பட்டு நீங்கள் இது பண்ணால் இந்த நாலேஜ் ஃபவுண்டேஷன் அவங்கள வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நிச்சயமாக மிக முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு நெடுஞ்செழியன். உண்மையிலேயே பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏன்னா உங்கள் நூற்றுக்கணக்கான பேரில் ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் மிக சிறந்த வாய்ப்பாக, ஏன்னா படிக்க முடியலையே, படிப்பதற்கு தடையே இல்லை, நாங்கள் ரெடியாக இருக்கோம்னு சொல்லி நாலேஜ் ஃபவுண்டேஷன் தயாராக இருக்குது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமாக கூகுள் அங்கிள் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லி கொடுத்துருவாரு என்ன எந்த வெப்சைட் எல்லாமே சொல்லுவாங்க. நீங்கள் அதை தெரிஞ்சுக்க. அடுத்ததாக கோவையிலிருந்து சித்ரா காத்திருக்கிறார். வணக்கம் சித்ரா. வணக்கம் சார். வணக்கம்மா, உங்கள் கேள்வி என்ன? சார் என் பொண்ணு வந்து ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துட்டு ஐஏஎஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு பிஏ எக்கனாமிக்ஸ் எடுத்திருக்காங்க சார். சரிங்கம்மா. அது ஆர்ட்ஸ் குரூப்புக்கு செட் ஆகுமான்னு தெரியல, அது கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன் சார். ஐஏஎஸ் தானே சொன்னீங்க? ஆமாங்க சார். ஐஏஎஸ் வந்து ஐஏஎஸ் படிப்பு கிடையாது, அது ஒரு யூபிஎஸ்சின்றது ஒரு தேர்வு, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒரு தேர்வு. நிச்சயமாக அதுக்கு ஒரு டிகிரி தான் தேவை. இருந்தாலும் நான் சொல்கிறத விட நிபுணர் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் சார். இல்லை நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் திருப்பி அதான் சொல்கிறேன். நீங்கள் மாணவர்கள் வந்து நிறைய வந்து ஐஏஎஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ்சி எல்லாம் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க.
நீங்கள் எல்லா பாயிண்ட்லேயும் எல்லா ஆப்ஷனையும் பாருங்கள். நீங்கள் ஐஏஎஸ் படிக்கிறது எல்லா சார் சொன்ன மாதிரி எல்லா துறையிலேருந்தும் போகலாம். இப்போ நாங்கள் வந்து ஐஐடியிலேருந்து அனுப்பியிருக்கோம். அண்ட் வந்து நிறைய பேர் மருத்துவராக இருந்து டாக்டர் ஐஏஎஸ் ஆகிருக்காங்க, அக்ரிகல்ச்சர்லேருந்து ஆகிருக்காங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து அவங்க வந்து டாக்டர் ஆகிருக்காங்க, தமிழ் படித்து ஆகிருக்காங்க, நிறைய துறைகள்லேருந்து போயிருக்காங்க. அதில் வந்து எலிஜிபிலிட்டி ஒரு பிரச்சனையே கிடையாது. பட் நீங்கள் தரமாக படிக்கணும், தொடர்ந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷன் இருக்கணும். பட் இதை விட இன்னும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எக்கனாமிக்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா பிஜி வந்து ஐஐடி டெல்லியில் படிக்கலாம். எக்கனாமிக்ஸ் நிறைய ஐஐடியில் இருக்குது. எக்கனாமிக்ஸ் வித் இன்ஜினியரிங் இஸ் வெரி காமன் இன் அப்ராட். வெளிநாடுகளில் நீங்கள் இன்ஜினியரிங் கூட சேர்த்து படிப்பாங்க. இந்தியாவில் பிட்ஸ் பிலானியில் எக்கனாமிக்ஸ் வித் இன்ஜினியரிங் இருக்குது, ஐஐடியில் இருக்குது. நிறைய வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எக்கனாமிக்ஸ் இஸ் a வெரி குட் ஃபீல்டு. எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் இருக்குது. பழைய ஆர்பிஐ கவர்னர் டாக்டர் ரெங்கராஜன் சார் வந்து அவர் இந்த 94 வயசுக்கு மேலே அவர் சார் இன்னும் வந்து அந்த இதில் சேர்மனாக வந்து நல்லா வந்து அந்த இன்ஸ்டியூஷனை கவர்ன் பண்ணுறாங்க. இப்போ அவங்க எம்ஏ எக்கனாமிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே எக்கனாமிக்ஸில் நிறைய வந்து உங்களுக்கு வந்து என்வாயன்மெண்டல் எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஆக்சுவல் எக்கனாமிக்ஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய துறைகள் இங்கேயும் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் இருக்குது. அண்ணா லைப்ரரிக்கு பின்னாடி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் விண்ணப்பம் தேடுங்க, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது எக்கனாமிக் இது வந்து டீச்சிங் கம் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன். நீங்கள் லோக்கலில் படிச்சிருந்தாலும் பின்னாடி நீங்கள் வந்து இது படிச்சுட்டு நீங்கள் தாராளமாக எக்கனாமிக்ஸ்லேயே கூட நல்லா ஷைன் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து. நிச்சயமா சித்ரா மிக சிறந்த ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு குறுகிய கண்ணோட்டத்தில் மட்டும் ஐஏஎஸ் தான் யூபிஎஸ்சி தான் அப்படின்னு இல்லாமல் நிறைய வாய்ப்புகள் எக்கனாமிக்ஸ்லேயே இருக்குன்னு சொல்கிறாரு. அதை நீங்கள் நிறைய தேடி எடுத்துக்கலன்னா பொருளாதாரத்தில் நிறைய விடயங்கள் இருக்குமா. நிச்சயமாக நீ சொன்ன மாதிரி எக்கனாமிக்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ரெண்டுத்தையுமே தொடர்பில்லாத துறைன்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் அப்ராடில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமான தகவல். யோசிங்க, தேடலை விரிவுபடுத்துங்க. நிச்சயம் உங்கள் மகளுக்கு மிக சிறந்த எதிர்காலம் அமையட்டும்.